பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. குலக்ஷயே ப்ரணஷ்யந்தி குலதர்மாः சநாதனாः தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னமதர்மோபிபவத்யுத அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதக்ரியாः. இந்த 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து அர்த்தம் சொல்கிறேன். குலம் அழியுமானால் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற குல தர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிருகம் மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும் அப்படின்னு அர்த்தம். தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபி பவதி. ஒழுக்கமான வாழ்க்கை இல்லைன்னா ஒழுக்கமில்லாத தன்மை வாழ்க்கையை சூழ்ந்துடும். அதில் தர்மே நஷ்டே கிருத்ஸ்னம் குலம், தர்மம் அழிஞ்சு போகுமானால் குலம் அனைத்தும் அதர்மஹா அபிபவதி. ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, முறையற்ற வாழ்க்கை மேலோங்கி போயிடுமே. அது மாத்திரமில்லை, அதர்மம் அதிகமாயிடுத்துன்னா பெண்கள் எல்லாம் கெட்டு போய் விடுவார்கள். அதர்மாபிபவாத் கிருஷ்ண குலஸ்திரியா பிரதுஷ்யந்தி. வீட்டில் பெண்கள் தான் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதை சொல்லி காப்பாற்றணும். நம்முடைய சிஸ்டம் அற்புதமான ஒரு சிஸ்டம், இந்த ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து தர்மத்தை எல்லாம் பண்ணி அவர்களையும் உய்வித்து கொண்டு குடும்பத்திலும் நல்லதெல்லாம் செய்து வருங்கால தலைமுறைக்கும் நல்லதெல்லாம் செய்து வைக்கக்கூடிய சமூகத்துக்கு நன்மை செய்கிறது. சொல்லப்போனால் ராஜாவுக்கே செய்கிற பூஜை தான் இந்த குடும்பங்கிறது. சின்ன சின்ன குடும்பங்களாக இருந்து தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்கிற போது ராஜா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய பெரிய ஏற்பாடுகளை அழகாக பண்ண முடியும். அதனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் பாரத தேசத்தில் இந்த குடும்ப அமைப்புங்கிறது ஒன்று இருந்துருக்கு. அர்ஜுனனுக்கு ஒரே கவலை, இந்த யுத்தம் வந்ததுன்னா குடும்ப அமைப்புகள்லாம் செதறி போயிடும். பெண்களை எல்லாம் யாராவது இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே வீரர்கள் மாற்றி திருமணம் செய்து கொண்டு போய் விடுவார்கள். அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய் தந்தை விஷயங்கள்லாம் சரியாக தெரியாமல் போயிடும். அதனால் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் மரபுகள் இதெல்லாம் போயிடுமேன்னு ரொம்ப துக்கப்படுறான் அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் சொல்கிற விஷயங்கள்லாம் சரிதான், ஆனால் இந்த சூழ்நிலை சரியில்லைங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் பெண்கள்லாம் கெட்டு போயிடுவார்கள். பெண்கள் கெட்டு போயிட்டா என்ன ஆகும்னா ஒரே குழப்பம். எப்படி ஹவு டு லிவ், யார் யார் என்ன காரியம் பண்ணுறது, எப்போ பண்ணுறது, ஒரு வரமுறை இல்லாமல் போயிடும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த உடம்பு மனசை எப்படி வச்சுக்கிறது, சாகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களையெல்லாம் நம்ம எப்படி எதிர்நோக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு பக்குவமான ஒரு மக்களுடைய பரம்பரை இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் போயிடுங்கிறார் வேதவியாசர். அர்ஜுனன் மூலமாக அதை சொல்கிறார். ஜாயத்தே வர்ணசங்கரா. அப்படி கன்ஃபியூஷன் வந்துடுத்துனா வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறது தெரியாமல் போயிடுதுன்னு சொன்னால் சங்கரோ நரகா இவ. அந்த கன்ஃபியூஷனோட வாழ்கிறதுங்கிறது ரொம்ப துக்கமான விஷயம். எப்படி வாழ வேண்டும்ங்கிற அறிவு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை துன்பத்தில் தான் முடியும். தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் ரொம்ப துன்பத்தை அதிகமாக கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, குலக்ஞானாம் குலஸ்ய நரகாயேவ பவதி. நரகம்தான் கிடைக்கும். இந்த குலத்தை அழித்தவர்களுக்கும் குலத்துக்கும் நரகம் ஏற்படும். அது மாத்திரம் இல்லை, யார் அப்பான்னு தெரியாமல் இந்த ஸ்ராத்தம் எல்லாம் பண்ண முடியாது. நம்முடைய சாஸ்திரங்களில் இறந்த முன்னோர்களுக்கு இந்த ஸ்ராத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஜீவனுக்கு அது போய் சேருங்கிறது நம்முடைய ஆழமான நம்பிக்கை. அது நமக்கு நன்மையை கொடுக்கும். ரொம்ப அவர்கள் கண்ணுக்கு தெரியாத நிலையிலிருந்து நம்மை வாழ்த்துவார்கள், நமக்கு நன்மையெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு எப்பவும் இருக்கிறது. பெரியோர்கள் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அர்ஜுனன் என்ன சொல்கிறான், பிதரஹா பதந்தி. முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்காது. லுப்த பிண்டோதக கிரியாக. பிதர்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் சாத்தமெல்லாம், அந்த பிண்டம் கொடுக்கறது, எள்ளு தண்ணீர் அரைக்கிறது, இதெல்லாம் நடக்காது. அவர்கள் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்து கஷ்டப்படுவார்கள் என்று இங்கே வர்ணனை பண்ணுகிறார் வேதவியாசர் அர்ஜுனுடைய வார்த்தைகள் மூலமாக. இது மூலம் வேதவியாசர் தர்ம விஷயங்களையும் அழகாக சொல்லி கொடுக்கிறார். குடும்பங்கிறது எவ்வளவு முக்கியம், குலம்ங்கிறது எவ்வளவு முக்கியம், அதனால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது. இகலோக வாழ்க்கையிலேயே லௌகிகமாகவும் நமக்கு நிறைய சுகங்கள்லாம் கிடைக்கும். பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். வயசான காலத்தில் பல நன்மைகள்லாம் ஏற்படும். இந்த குடும்ப அமைப்பு சிதறக்கூடாது என்பதில் நம்முடைய பெரியோர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக
இருந்திருக்கிறார்கள். தற்காலத்தில் இதை புரிய வைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் பணமே உயர்ந்தது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பணம் தேவைதான், பணம் நல்ல குடும்பத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் சாஸ்திரங்களுடைய உபதேசம். இதை நாம் மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்